பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளி தேன் துளி பகுதி 9. ஆதாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இதன் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதனே, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை 2. ஒன்று உலகத்திலே வாழ்வது, 2வது நீ மரித்த பிறகு தேவனோடு வாழ்வது. ஆனால் நீயோ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒன்றுமே தேடுவதும் இல்லை, சேகரிப்பதும் இல்லை, எதையுமே சேகரிப்பதில்லை. இந்த வாழ்க்கைக்கு தேவைக்கு மேலாக சேர்த்து வைக்கிறாய். உலகமே உன் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறாய். பொன் பொருள் என்று நிரம்பி கிடக்கிறது உன்னிடத்தில். ஒருவேளை மனிதனே, நாம் நினையாத நேரத்தில் இயேசுவோடு வாழ அவர் அழைப்பார் என்றால், அவரோடு வாழ உன் ஜீவன் தயாராக இருக்கிறதா? அல்லது கணக்கு நஷ்டத்தில் முடியுமா? இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமேன், 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 ஆமேன்.